ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் அதுவும் ஒரு பெஸ்ட் வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்க ஒரு யானைப்பாறை அப்படின்ற இடத்துல வந்து வருஷம் வருஷம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கெடா வெட்டு நடத்துவாங்க. ஒரு 5, 6 கெடா அது மாதிரி வந்து வெட்டுவாங்க. வெட்டி விருந்து வந்து போடுவாங்களாம். இது வந்து நான் இந்த ஊருக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. நான் ஒரு டைம் கூட போய் பார்த்ததே இல்ல. இந்த டைம் தான் வந்து எங்களுக்கு ரீசென்ட்டா அந்த டைம்ல வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணலாம், போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். போற வழியில இந்த பழம்லாம் பார்த்தோம். அதில வந்து சாப்பிடுறதுன்னு சொல்லி நெறைய பேர் பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து இடம் மாறி வேற வழியா வந்து போயிட்டோம் மலைக்கு போறதுக்காக. அப்புறம் எங்க மாமனார் வந்து தான் எங்கள வழி சொல்லி கூப்பிட்டு போனாங்க அந்த பக்கம். இங்க பார்த்தீங்க அப்புட்னா, அந்த சுத்தி வந்து ஃபுல்லா மலை தான். அதனால எங்களுக்கு எந்த மலை அப்படிங்கிறதே வந்து தெரியல. இப்போ வந்து இந்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ள வந்து வந்துட்டோம். பார்த்தீங்க அப்புட்னா வண்டி, தண்ணி வண்டி, ட்ரக் அது இதுன்னு சொல்லி நெறைய வண்டிங்க நின்னுச்சு. நாங்க எத்தன மணிக்கு போனோம் அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 12:30 இருக்கும். அந்த டைமுக்குலாம் வந்து ரீச் ஆயிட்டோம். போனோனே பார்த்தீங்க அப்டின்னா, அவ்வளோக்கு க்ரவுட் இல்லாம தான் இருந்தாங்க. ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோதான் வந்து க்ரவுடு. மழைன்றதுனால வேற எல்லாரும் அங்கங்க உட்காந்துருக்கவும் வந்து நமக்கு அந்த க்ரவுட் வந்து தெரிஞ்சு கொள்ளல. இது பார்த்தீங்க அப்டின்னா, வந்தோனே நாங்க கெடா வெட்டு நடக்கிற இடத்த தான் போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம் அப்டி சொல்லி காட்டலாம் அப்டி சொல்லிட்டு போனோம். அப்ப தான் அவங்க சொன்னாங்க, "இங்க ஃபர்ஸ்ட்டு வரக்கூடாது. போய் ஃபர்ஸ்ட்டு பெருமாள்லாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. பெருமாள், கன்னி தெய்வம்லாம் இருக்காங்க. அவங்கலாம் போய் கும்பிட்டு வாங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதான் வந்து யானைப்பாறை. இந்த இடத்துல தான் வந்து பெருமாள் இருக்காங்க. இந்த நீங்க இப்ப பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பாறை தான் வந்து யானைப்பாறை. ஒரு சைடு மட்டுமே வந்து கீழேயும், மத்த பெரிய ஒரு பாறை வந்து மேலேயும் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்னா, அந்த கன்னிசாமிய பார்க்க போற இடத்துல தான் வந்து இந்த ஒரு இத பார்த்தோம். சுண்டக்காய். இது வந்து காட்டு சுண்டக்கா. இந்த நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற சுண்டக்கா வத்தல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான செடியில, இந்த காட்டு சுண்டக்கால போடுறது தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா நமக்கு துவர்ப்புக்கு கசப்பு துவர்ப்பு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறதுல நமக்கு வேற டேஸ்ட்ல இருக்கு போல. நம்மளும் அந்த காரத்துக்காக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி வாங்கி சாப்பிட்டுர்றோம். இதுதான் வந்து அதிகமா அந்த காடு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் தான் இருக்கு எக்கச்சக்கமா. இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கன்னிசாமி கோயிலுக்கு போற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுண்டக்காய் தான் வந்து இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து கன்னிசாமி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ முன்னாடியே வந்து நம்ம செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு உள்ள நடந்து போலாம் அப்படி சொல்லி போனோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபங்ஷனுக்காக வந்து கிளீன் பண்ணியிருக்காங்களாம். இல்ல அப்படின்னா இது மாதிரி இருக்காது. இன்னும் நெறையா புல்லாம் முளைச்சி ரொம்ப அதிகமா ஒரு அடர்த்தியான காடா வந்து இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட்டோட இதுவும் தான். ஸோ ரொம்ப அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலை மேல வந்து ஒரு குழி இருக்காம். அந்த குழியில வந்து தண்ணி வந்து ஒரு கொட்டாங்குச்சி வச்சு தான் மோக்க முடியுமாம். மோக்க மோக்க வந்து வந்துகிட்டே இருக்குமாம். அத பத்தி தான் வந்து எங்க 2 மாமனாரும் வந்து சின்ன வயசுல போய் பார்த்தது. இப்ப பார்க்க முடியல, டைம் கிடைக்கலன்னு சொல்லி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கெடா வெட்டு நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்புசாமி கோவில். அந்த கோவில் தான் வந்து இது. இப்ப பாருங்க எவ்ளோ பானைங்க. எப்ப இவ்ளோத்துல எவ்ளோ டிஷ் இருக்கும் அப்படி இவ்ளோ டிஷ் வெரைட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாரி மைண்ட் போகுதா? ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது சாப்பாடெல்லாம் உருண்டு பிடிச்சிட்டு என்ன சாப்பாடு உருண்டு பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற டவுட் வந்துச்சு. உங்கள மாரி தான் நானும் டவுட்டோட தான் கேட்டேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்படி செஞ்சு வச்சு தான் இது வந்து பொங்கல். வெண்பொங்கல் இருக்குல்ல, வெண்பொங்கல் மாதிரி உருண்டை புடிச்சு தான் வந்து சாமிக்கு வச்சு படைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்க அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு, அப்படியே இந்த கெடா வெட்டு நடந்த அந்த இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி ஒண்ணு ஒண்ணு தலை, அது மாரி ஒண்ணொண்ணா தனித்தனியா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்பதான். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 1:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து கிளீனிங் ப்ராசஸே வந்து போயிட்டுருக்கு. எப்போ சமைச்சு, எப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியல. நமக்கு அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணிட்டே இருப்போம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்களேன் உங்களுக்கே தெரியும். எவ்ளோ ஆவி வருது சுட சுட. அப்படியே அத வந்து கையில வச்சு வச்சு உருண்டை புடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கவே வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா நான் இது மாரி வந்து பார்த்ததில்ல. இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது மாரி வந்து பார்க்குறேன். அங்க பாருங்க சாப்பாடு எல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து தலைக்கறிக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகுது. குடல் கறிக்கு ஒரு பக்கம் ரெடி பண்றாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் வேகுது. சிக்கன் ஒரு பக்கம் வேகுது. மட்டன் ஒரு பக்கம் வேகுது. அப்படியே குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:00 ஆச்சு. பூஜை முடிச்சாச்சு. பூஜை முடிச்சு சாப்பாடு போடுறதுக்காக எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த சாப்பாடு வந்து உருண்டை பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு, அதுக்கு அடுத்து வந்து சிக்கன், மட்டன், தலைக்கறி, குடல் கறி, அது மாரி வந்து எல்லா ஐட்டமும் லைனா வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ சூப்பராவே வந்து எல்லாமே செஞ்சிருந்தாங்க. ஃபுல் கட்டு கட்டிட்டு
கிளம்பியாச்சு. என்ன ஒன்று ரொம்ப காரை தள்ளி போட்டாங்க. அதான் ஒன்று. ஆனால் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விசேஷத்துக்கு வந்து போய் கலந்துக்கிட்டது. காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் அதுவும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.